இங்கேருந்து நம்மால் வந்தாரு, படையெடுத்து போனாரு. சொன்னா பாத்தீங்களா, அவனே அடிச்சு உதச்சு அவன் தலையிலே கங்கை நீரை கொண்டு வந்து இங்கே அபிஷேகம் செய்தார். அப்ப வடநாட்டு உள்ள கங்கையை தமிழ்நாட்டுக்கு வெற்றியின் நிமித்தமாக கொண்டு வந்த காரணத்தினால் வைக்கப்பட்ட பெயர் தான் கங்கை கொண்ட சோழீஸ்வரம். பார்த்தீங்கன்னா, ஒரு ஒத்த பேர்ல எவ்வளவு வரலாற்று பின்னணி இருக்குன்னா, இது மாதிரி 1000 வரலாறு உண்டு. அப்படியான ஒரு சபை அற்புதமான இடத்தை வர்ணித்தால் 1000 நாடுகள் படைத்த ஆதிசேஷனாலும் கூட இந்த இடத்தையோ இந்த இடத்தின் மகிமையோ இல்லை இங்கே வசிக்கூடிய பெருமையை பற்றி கூறுவது என்பது இயலாத காரியம். அப்படி இருந்தாலும் ஒருமுறை இங்கே ஆடலோசு என்று காணப்பாடும் பெண்மணியாலை ஒருமுறை வர்ணித்துவிட்டு பிறகு நடக்க வேண்டிய காரியத்தை கவனிப்போம். நாராயணா மண்ணு தொட்டு கும்பிட்டுட்டு பொட்டுன்னு வச்சுக்கம்மா, வெள்ளக்கல்லு மூக்குத்தியும் பட்டுன்னு மின்னுதம்மா. மண்ணு தொட்டு கும்பிட்டுட்டு பொட்டுன்னு வச்சுக்கம்மா, வெள்ளக்கல்லு மூக்குத்தியும் பட்டுன்னு மின்னுதம்மா. திக்கால ஓடுற காவிரி யாரும் சண்டைகள் பாடட்டுமே, வடக்கால ஓடுற வைகையும் வந்து வாழ்த்துக்கள் கூறட்டுமே. சாத்தி நல்ல நேரம் வந்தது, யோகம் வந்தது, பாதையும் சூடிக்கம்மா. மண்ணு தொட்டு கும்பிட்டு பொட்டுன்னு வச்சுக்கம்மா, வெள்ளக்கல்லு மூக்குத்தியும் பட்டுன்னு மின்னுதம்மா. கண்ணாடி வளையலும் வெள்ளி வச்ச ஜீன்ஸையும் கண்ணான தங்கச்சிக்கு நானாட்டுவேன், அன்பில் சீராட்டுவேன். அம்மாளி குமரியாய் ஆளாளு குழந்தையாய் என்னாலும் நான் எடுத்து சீராட்டுவேன், அன்பில் தாளாட்டுவேன். புல்லாக்கு மூக்கோடு தாளாட பொன்னாட நூலாக்கு காதோடு கூத்தாட நெத்தி பொட்டு பூவோடு நீ வாழணும், நித்த நித்தங்கள் வாழ்த்து நாம் பாடணும். மண்ணை தொட்டு கும்பிட்டுட்டு பொட்டுன்னு வச்சுக்கம்மா, வெள்ளக்கல்லு மூக்குத்தையும் பட்டுன்னு மின்னுதம்மா.